விவேகம் V+ அகாடமி நடத்தும் செந்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு இயல் 6ல் உள்ள அகப்பொருள் இலக்கணம். அதாவது தமிழ் மொழியில் உள்ள இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். அது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதில் நம்ம ஏற்கனவே எழுத்தும் சொல்லும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருள் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொருள்னா என்ன அப்படின்னா ஒழுக்க முறை. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்முடைய பழம் தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை அகம் புறம் என்று 2ஆக என்ன செஞ்சனர், பிரித்தனர். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம். அகப்பொருள்னு பார்க்கும்போது அகத்திணைகள்னு சொல்லணும். திணை என்றால் ஒழுக்கம் என்று பொருள்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அகத்திணைகள் மொத்தம் 7. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருத திணை, நெய்தல் திணை, பாலை திணை, கைக்கிளை, பெருந்திணை. அடுத்தது அதில் அன்பின் 5 திணைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 தான். எதெல்லாம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை தான். இப்போ கைக்கிளை பெருந்திணை அகப்பொருளையும் வரும், புறப்பொருளையும் வரும். கைக்கிளை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருதலை காமம். அதாவது காதல் 2 பேரில் ஒருத்தர் மட்டும் மற்றவர் மீது காதல் வைக்கக்கூடியது தான் எனது கைக்கிளை. பெருந்திணை அப்படின்னா என்ன அப்படின்னா பொருந்தா காமம். அதாவது வயது முதிர்ந்த ஒருவர் வயதில் குறைந்த ஒரு பெண் மீது வைக்கக்கூடிய அன்புக்கு தான் என்ன பேர், பெருந்திணை என்று பெயர். இப்போ 5 திணைக்குரிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 திணைக்குரிய பொருள் மொத்தம் 3. எதெல்லாம் அப்படின்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். நம்ம இந்த பாடப்பகுதியில் எதை பற்றி தான் பார்க்க போகிறோம்னா முதற்பொருளையும் கருப்பொருளையும் பற்றி தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதற்பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும் தான் முதற்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. கருப்பொருள் அப்படின்னா அந்த 5 வகை திணைக்குரிய மக்கள், அங்கே உள்ள ஊர், அங்கே உள்ள நீர், அங்கே உள்ள விலங்கு, அங்கே உள்ள பறவை, இதெல்லாம் பற்றி பேசக்கூடியது தான் எனது கருப்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம முல்லைப்பாட்டில் பார்த்தோம், பொதுவாக உரிப்பொருள் அப்படின்னாலே பாடலுக்கு மட்டுமே உரியது. முல்லைப்பாட்டில் பார்த்தோம் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது முல்லைப்பாட்டில் எனது தலைவி தலைவனுடைய வருகைக்காக என்ன செஞ்சுருந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் எனது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முதற்பொருளும் கருப்பொருளும். முதற்பொருள் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நிலமும் பொழுதும். நிலம் அப்படின்னா உனக்கு ஏற்கனவே தெரியும் 5 வகை நிலங்கள். எதெல்லாம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் என்று அழைக்கப்படுகிறது. நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை அப்படின்னா மணப்பாங்கான இடம்னு சொல்லலாம், அல்லது சுரமும் சுரம் சார்ந்த இடமும்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். அடுத்தது பொழுதுன்னு பார்த்தோம்னா பொழுதானது 2 வகைப்படும். ஒன்று பெரும்பொழுது, மற்றொன்று சிறு பொழுது. பெரும்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகளை தான் பெரும்பொழுதுன்னு சொல்கிறாங்க. சிறு பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளினுடைய 6 கூறுகளை தான் எனது சிறு பொழுதுன்னு சொல்கிறாங்க. சரியா, ஒரு ஆண்டிற்கு எத்தனை மாதங்கள், 12 மாதங்கள். அந்த 12 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பொழுதுக்கும் 2 மாதங்கள் வரும். சரியா, முதல்ல என்ன கார்காலம், கார்காலத்தில் ஆரம்பிக்கும். கார்காலம், அடுத்தது குளிர்காலம், அடுத்தது முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். சரியா, சிறு பொழுதுன்னு பார்த்தோம்னா ஒரு நாளுக்கு மொத்தம் 24 மணி நேரம். 24 மணி நேரத்தை 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரிவுக்கும் 4 மணி நேரம் வரும். காலையில் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தை மனசில் வச்சுக்கலாம். அப்போ காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரை காலை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, 10 மணிலேருந்து 2 மணி வரை உள்ளதை என்ன சொல்லுவோம், நண்பகல்னு சொல்லுவோம். 2 மணிலேருந்து 6 மணி வரை உள்ளதை ஏற்பாடுன்னு சொல்லுவோம். அடுத்தது 6 மணிலேருந்து 10 மணி வரை உள்ளதை மாலைன்னு சொல்லுவோம். அடுத்து 10 மணிலேருந்து 2 மணி வரை உள்ளதை யாமம்னு சொல்லுவோம். 2 மணிலேருந்து 6 மணி வரை உள்ளதை வைகரைன்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். இப்போ பெரும்பொழுது எனது கார்காலம் அப்படின்னா ஆவணி மாதத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆவணியில் ஆரம்பித்து எதில் முடியும்னா ஆடியில் முடியும். சரியா, ஒவ்வொரு பொழுதுக்கும் 2 மாதங்கள். அப்போ கார்காலம் அப்படின்னா ஆவணி, புரட்டாசி. அடுத்தது குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி, கார்த்திகை. அடுத்தது முன்பனி காலம் அப்படின்னா மார்கழி, தை. அடுத்தது பின்பனி காலம் அப்படின்னா மாசி, பங்குனி. அடுத்தது இளவேநீர் காலம் அப்படின்னா சித்திரை, வைகாசி. முதுவேநீர் காலம் அப்படின்னா ஆனி, ஆடி.
இது நான் சிறுபொழுது ஏற்கனவே சொன்னேன். காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரை உள்ளதை காலைன்னு சொல்லுவோம். அடுத்தது நண்பகல் அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரை உள்ளதை நண்பகல்னு சொல்லுவோம். ஏற்பாடு அப்படின்னா மதியம் 2 மணிலேருந்து 6 மணி வரை உள்ளதை ஏற்பாடுன்னு சொல்லுவோம். அடுத்தது மாலை அப்படின்னா 6 மணிலேருந்து 10 மணி வரை உள்ளதை மாலைன்னு சொல்லுவோம். அடுத்து யாமம் அப்படின்னா 10 மணிலேருந்து 2 மணி வரை உள்ளதை சொல்லுவோம். அடுத்தது வைகறை அப்படின்னா நான் இரவு 2 மணிலேருந்து காலையில் 6 மணி வரை உள்ளதை என்ன சொல்லுவோம்? வைகறைன்னு சொல்லுவோம். இப்போ அந்த 5 திணைகளுக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது பார்க்க போகிறோம். குறிஞ்சி அப்படின்னா கூ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கூ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ குறிஞ்சி அப்படின்னா குளிர்காலம். குளிர்காலத்துக்கு அடுத்து வரக்கூடிய காலம் எனது முன்பனி காலம். அதுதான் எனது பெரும்பொழுது. சிறுபொழுது வந்து எனது யாமம். குறிஞ்சி மலை மேலே இருக்கும், அப்போ எனது யாம பொழுது. அடுத்தது முல்லைனா நம்ம ஏற்கனவே முல்லைப்பாட்டில் படிச்சிருக்கோம். கார்காலம் வந்து பெரும்பொழுது, சிறுபொழுது வந்து மாலை. அடுத்தது மருதம் அப்படின்னா இந்த 6 பெரும்பொழுதுகளுமே வரும். என்னென்ன பெரும்பொழுதுலாம்? கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இந்த 6 பெரும்பொழுதும் மருத நிலத்துக்கும் வரும், நெய்தல் நிலத்திற்கும் வரும். மருத நிலத்திற்கு காலையிலே எழுந்து போய் என்ன செய்வாங்க? விவசாயம் செய்வாங்க. அதனால் சிறுபொழுது வந்து எனது வைகறை. அதை எனக்கு நெய்தல்னு பார்த்தோம்னா நெய்தலுக்குமே இந்த 6 பெரும்பொழுதுமே வரும். அடுத்தது சிறுபொழுதுன்னு பார்த்தோம்னா வந்து எனது ஏற்பாடு, சூரியன் மறையக்கூடிய நேரம். அடுத்தது பாலைன்னு பார்த்தோம்னா இதில் எந்த காலங்கள்லாம் இந்த மேலே உள்ள 2 இதுலையும் எந்த காலங்கள்லாம் இல்லைன்னு பாருங்கள். கார்காலம் வந்துட்டு, குளிர்காலம் வந்துட்டு, முன்பனி காலம் வந்துட்டு. அப்போ எதெல்லாம் இல்லை? பின்பனி காலம் இல்லை, இளவேநீர் காலம் இல்லை, முதுவேநீர் காலம் இல்லை. இது 3ம் பாலை நிலத்திற்குரிய பெரும்பொழுது. பாலை நிலம்னால எனது வெயில் அதிகமாக இருக்கும், அதனால் சிறுபொழுது வந்து எனது நண்பகல். இந்த வீடியோவில் நம்ம அகப்பொருளில் வந்து முதற்பொருள் பார்த்துட்டோம். இனி வந்து கருப்பொருள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.